கிரிஜா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆயுர்வேதிக் டாக்டரை பார்க்க அப்பாவையும் கூட்டு வந்திருக்காங்க. டாக்டரும் இவங்க யாரு உங்க ஹஸ்பண்டான்னு கேட்டா கிரிஜாவும் ஆமான்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு ரிப்போர்ட்டை கேட்க அம்மாவோட ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. டாக்டரும் ரிப்போர்ட்ல என்ன பொன்மலர்னு போட்டிருக்கு, அவங்க என் சிஸ்டர் தான் டாக்டர். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த பிளாக் வந்திருக்கு. நீங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கலாம், இதை எப்படி சரி பண்ணிடலாம்ல. 60 to 70% தான் பிளாக் இருக்கு, மெடிசின்னாலேயே இதை சரி பண்ணிடலாம்னு ஒரு டானிக்கையே எழுதி கொடுத்து டேப்லெட்ஸோட சேர்த்து எடுத்துக்க சொல்றாங்க. இங்க நம்ம பசங்களும் கிரிஜாவோட ரூம் பக்கத்துல வந்து ஒருவேளை அப்பா நம்ம போட்டோவை காமிச்சிருந்து அவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருந்தா நம்ம மாட்டிக்குவோமே. ஆமா, அந்த லேடி நம்ம கடைக்கு வரும்போது நான் பார்த்திருக்கேன். என்னடா இதை இப்ப சொல்ற? சாரிக்கா, மறந்துட்டேன். இப்ப அவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் நம்ம அவங்கள பார்க்க முடியாது, ஏன்னா கதவு பூட்டி இருக்கு. அடப்போங்கடா, இதுக்கா செக்யூரிட்டி கிட்ட அவ்வளவு பேசினேன்னு நொந்து போய் வெளியே வரும்போது அப்பாவோட கார் வர்றதை பார்த்ததும் நம்ம பசங்களும் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பாவும் கிரிஜாவை டிராப் பண்ணிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறத நம்ம பசங்களும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வெளியே வந்து இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவர் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு நாள் மாட்டாதான் போறாரு. சரி, இப்ப நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இதை யாருக்கும் தெரியாம தான் பண்ணணும். எனக்கு புரியல, அந்த ஆளை எதுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறீங்க? டே, அது நம்ம அம்மாவுக்காக. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் அவங்களால தாங்கிக்க முடியாது. சரி, நீ அந்த பொம்பளை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்றது என்னோட வேலைன்னு சொல்றான். இங்க அப்பா டாக்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த டானிக்க எந்தெந்த டைம்ல குடிக்கணும்னு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பசங்களும் வந்து இது என்னன்னு கேட்க அப்பாவும் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சரி, டாக்டர் பேர் என்னன்னு கேட்டதும் உடனே அப்பாவும் ஸ்லிப் எடுத்து பார்த்து இந்திரகுமாரின்னு சொல்றாரு. அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும், தனியாவா போனீங்கன்னு கேள்வியா கேட்க அவரும் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், அவங்க கூட தான் போனேன். சரி, ஃப்ரெண்டோட பேர் என்ன? டேய், இப்ப எதுக்கு கேள்வியா கேக்குற? உங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது, அவ மேல எனக்கு அக்கறை இருக்குடா. மருந்து வாங்க போகணும்னா அம்மாவை தான் கூட்டு போயிருக்கணும். யாரு கூட போனீங்கன்னு கேட்டா பெரிய இவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஓவரா பேச அம்மா கடுப்பாகி ஒரு அறை விட்டு என்னடா பேசிக்கிட்டே போற, இதுக்கு மேல அவரை எதிர்த்து பேசினா இன்னொரு அறை விடுவேன்னு அடுத்து ஒரு அறை விட நம்ம பசங்க தான் அம்மாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறாங்க. அப்பாவும் ஜக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காரு. அப்புறம் மீராவும் தர்காவுக்கு வந்து அப்பா கிரிஜா பத்தின மேட்டரை எல்லாம் சொல்லி அவங்களை எப்படியாவது பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறா. அவரும் ஒரு கயிறை கொடுத்து அம்மாவை அப்பாவோட கையில கட்டி விட சொல்றாரு. இங்க அம்மா கீர்த்திக்கும் ஜெய்சுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு வந்து பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, 9 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்பா கிட்ட சொல்ல, ஜெயஸ்ரீ விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா? அதை தாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்ல, சொல்ல வேணாம், சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது, இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்றாரு. அப்ப மீராவும் அங்க வந்து அப்பா நல்லா இருக்கணும்னு கயிறு வாங்கிட்டு வந்தேன்னு அம்மா கையால கட்டி விட சொல்லி கொடுக்கறா. அம்மாவும் அப்பா மேல மீராக்கு இருக்க பாசத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பாவுக்கு அந்த கயிறை கட்டி விடுறாங்க. மீராவும் அப்பா கிட்ட இனிமேல் இந்த கயிறை பார்க்கும்போது அம்மா உங்களுக்காக எப்பயுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணும், அம்மாவை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் அம்மாவும் ஜெய்சு கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு வந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இப்ப நிச்சயம் பண்ணிட்டு 9 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரையும் ஊர்ல இருந்து வர சொல்லணும்னு சொல்றாங்க. எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்லமா, எனக்கு இப்ப கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்ல. ஏண்டி, ஒருத்த அப்படி இருக்கான்றதுக்காக எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கீர்த்தி ரொம்ப நல்லவன், உன்னை நல்லபடியா பாத்துக்குவான். அப்ப ஹரிணியும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச எல்லாமே உன்னால தாண்டி வந்துச்சுன்னு தலகாணி எடுத்து அடிக்கிறா. அவளும் அதுக்கெல்லாம் அசராம தலகாணி எடுத்து போட்டு இந்த தடவை எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு ஜெய்சு சரின்னு சொல்லாமலே நீ அவங்கள வர சொல்லுமான்னு சொல்றா. இதனால ஜெய்சுவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. அப்புறம் பிரியனை மீட் பண்ணி விஷயத்த சொல்ல, நல்ல விஷயம் தானங்க, உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல, இப்பதான் என் விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏங்க, மறுபடியும் அப்படி ஆயிரும்னு பயப்படுறீங்களா? பயம் இல்லாம எப்படி? அதான் எங்க மாமா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். என்னாலலாம் யாரையும் ஏமாத்த முடியாது. இது மட்டும் பின்னாடி தெரிய வந்துச்சுனான்னு சொல்லும்போது, தெரிய வந்தா என்னங்க, உங்களை உண்மையா பிடிச்ச ஒருத்தரால உங்களை விட்டுட்டு போக முடியாது. நீங்க இப்ப உங்களை பத்தி சொன்னா எல்லாருமே உங்களை வீக்குன்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெய்சு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றான். ஜெய்சுவும் பிரியன் சொல்றத பத்தி யோசிக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.